நான் சொல்ல போற இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்திருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு மெனு கார்டை பார்த்து என்ன சாப்பிடலான்னு முடிவெடுக்க முடியாம கஷ்டப்பட்டிருக்கீங்களா? வார்ட்ரோப் ஓபன் பண்ணி வச்சுட்டு எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சூஸே பண்ண முடியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்களா? ஓடிடி ஆப்ஸ் ஓபன் பண்ணி வச்சுட்டு மூவிஸ் பார்க்கலாமா இல்ல சீரியஸ் பார்க்கலாமா அப்படின்னு முடிவே எடுக்க முடியாம எல்லாத்தையும் ஸ்க்ரோல் மட்டும் பண்ணி டைம் போயிருக்கா? உங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவோ இல்ல வெட்டிங்கோ வந்தா என்ன மாதிரி கிஃப்ட் பிரசன்ட் பண்ணலான்னு யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பர்சனல் லைஃப்லயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப முக்கிய ஸ்கில்லா கருதப்படுது. ஆனா சில பேருக்கு டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னாலே அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே பாக்குறாங்க. சோ அதை எப்படி குயிக்கா டெசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஊக்கமூட்டும் உளவியல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த டெசிஷன் எடுக்க முடியாம நம்ம கஷ்டப்படுறது உளவியல்ல டெசிஷன் ஃபெட்டிக் இல்லைன்னா டெசிஷன் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். சமீபத்துல பிரிட்டன்ல ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல என்ன தெரிஞ்சதுன்னா ஒரு நாளைக்கு 148 நிமிடங்கள் நம்ம டெசிஷன் எடுக்கிறதுலே டைம் ஸ்பெண்ட் பண்றோம். சின்ன சின்ன முடிவுகளுக்கு 2.5 மணி நேரமும் வாழ்க்கையோட பெரிய முடிவுகள், அதாவது திருமணமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா, இன்னொரு ஜாப் மாறலாமா, வேற கண்ட்ரிக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகலாமா, அதாவது ரீலோகேட் ஆகலாமா, இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங் டெசிஷனுக்கு நமக்கு 60 நாட்கள் ஆகுதுன்னு ரிசர்ச்ல தெரிய வந்திருக்கு. சோ டெசிஷன்ஸ் எந்த அளவுக்கு குயிக்கா எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் குறைவா இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேரு டெசிஷன் மேக்கிங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா தான் பாக்குறோம். சரி, எப்படி குயிக்கா ஸ்மார்ட்டா டெசிஷன் எடுக்கலன்னு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாமா? டெசிஷன் மேக்கிங்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற சாய்ஸஸ் நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம 90s பீரியட்ஸ் எடுத்தப்போ நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ரொம்ப குறிப்பிட்ட சில என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் தான் இருந்தது. அதே மாதிரி மூவிஸ் அப்படின்னா தியேட்டர் தான் ஒரே ஆப்ஷன். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட பாக்குறது, இல்லைன்னா ஒரு விசிஆர் டெக், அந்த மாதிரி ஃபியூ ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. நம்மளுக்கு எல்லா டைம்லயும் கேசட் இருக்காது. வெளியில ஒரு வாடகை கொடுத்திருப்பாங்க. நம்மளோட டேர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். சோ அந்த படம் அப்படின்றது இதை நம்ம தியேட்டர்ல பார்ப்போம், இல்லைன்னா நம்மளுக்கு எப்போ அந்த கேசட் கிடைக்குதோ அப்பதான் பார்ப்போம். அப்படியே கட் டு இன்னைக்கு சீனியருக்கு வந்துடலாம். இந்த படம் இந்த ஓடிடில தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த படம் பார்க்கணும்னா அந்த ஓடிடில போய் பாத்துருவோம். இதுவே பாக்குறதுக்குலாம் இந்த படமும் இல்ல, எல்லா படமும் பார்த்தாச்சு. சரி, இப்ப என்ன படம் பார்க்கலாம், இல்ல இப்ப என்ன சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஓடிடி ஓபன் பண்ணும்போது ஓடிடி ஆப்ஷன்ஸே அவ்வளோ இருக்கு. அப்போ நம்ம ஒன்ன ஃப்ரீஸ் பண்ணி அதுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட மொழிகள், ஏகப்பட்ட சீரீஸ் வந்திருக்கும். அதுல எதை பாக்குறது அப்படின்னு நம்ம தேடிட்டு இருப்போம். சோ இன்னைக்கு டெசிஷன் ஃபட்டிக் அப்படின்றது அதிகமா ஆகிட்டு வருது. நம்ம கண்ணு முன்னாடி அதிகமா சாய்ஸஸ் இருக்குது ஒரே ரீசன் தான். அதனாலதான் நம்மளுக்கு எதை முடிவு பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ராசஸ் தான். சரி, அன்றாட விஷயங்களுக்கு நம்மளுக்கு இவ்வளோ சாய்ஸஸ் இருக்கும் போது நமக்கு இருக்கிற ஒரே வழி ஆப்ஷன்ஸ கம்மி பண்றது மட்டும்தான். மறுபடியும் 10ல இருந்து 5, 5ல இருந்து 2, 2ல இருந்து 1 அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த சூஸ் பண்றது ஒரே நல்ல வழி. டெசிஷன் ஃபாஸ்டா எடுக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய காம்ப்ளிகேட்டட் டெசிஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டெசிஷன்ஸ் எப்படி சீக்கிரமா எடுக்கலாம், அதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லாரன்ஸ் ஆலிசன் லீவ்ஷாக்கன் அப்படிங்கிற 2 சைக்காலஜி ப்ரொஃபசர்ஸ் 2 டிஃபரன்ஸ் யூனிவர்சிட்டியில டீச் பண்றவங்க. இவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ரோச் கொடுத்திருக்காங்க டெசிஷன் மேக்கிங்ல. ஏன்னா இந்த 2 பேரும் ஒரு முக்கியமான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. மிலிட்ரியில
லா அண்ட் என்போர்ஸ்மெண்ட்ல அரசியல் தலைவர்கள் சீக்கிரமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எடுக்கக்கூடிய ஆட்கள். அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா என்ன பண்ணணும், சுனாமி வந்தா என்ன பண்ணணும், ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்ல நம்மளுக்கு ஒரு டெரர் அட்டாக் நடந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இந்த மிலிட்டரி பீப்புள், இந்த பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க அன்றாட முடிவுகள் எடுக்கக்கூடிய, அதுவும் குயிக்கா முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த 2 பேரும் தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 2 பேர் சொன்ன ஒரு கான்செப்ட் தான் ஸ்டார் கான்செப்ட். ஸ்டார் அப்படிங்கிறது STAR. இதுல S அப்படிங்கிறது சிச்சுவேஷனல் அவேர்னஸ். நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, உங்க லைஃப் இப்போ எந்த சிச்சுவேஷன்ல இருக்கு, இந்த முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா உங்க லைஃப் சிச்சுவேஷன் எப்படி மாறும் அப்படிங்கறத நம்ம தெளிவா யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இப்ப நம்மளுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வருது, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகிறதுக்கு யோசிக்கிறோம், ஆனா கண்டிப்பா ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன் அவேர்னஸ் அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்ப நம்ம லைஃப் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த ஜாப் ஷிஃப்ட் எப்படிப்பட்டதா இருக்கோ, இப்ப நம்ம லைஃப் இருக்கிற சூழலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகுறது எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கோ அப்படின்றத பத்தி நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். ஸ்டார் கான்செப்ட்ல 2வது வேர்ட் டி. டி அப்படிங்கிறது டைம். டெசிஷன்ல ரொம்ப முக்கியமானது நேரம். நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு ஃபார் எவர் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துக்கணும். அதுக்காக ரேஷான டெசிஷன் எடுக்க போறது கிடையாது. அதே சமயத்துல நம்ம தள்ளி போட்டுட்டும் இருக்க முடியாது. சில பேர் இருப்பாங்க முடிவெடுக்கிறதுக்கு அவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க. அப்படிலாம் இல்லாம நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு ஐடியல் டைம்ல அந்த ஒரு டெசிஷனை நம்ம எடுக்க வேண்டிய சூழல் கண்டிப்பா இருக்கும். சில சமயம் நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம ரீலோகேட் ஆகலாமானா நம்ம ஏன் அப்ரோட் போக கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போதெல்லாம் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட நிறைய கேட்டுட்டு இருப்போம், நிறைய சஜஷன்ஸ் கேட்டுட்டு இருப்போம். ஆக்சுவலா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நிறைய டைம் இருக்குன்னு. ஆனா எந்த முடிவுமே எடுக்காம வெறும் கேள்விகள், அத டவுட்ஸ் மட்டுமே நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கறவங்க கூட ஒரு கட்டத்துல நம்மள வெறுத்துருவாங்க. சோ நமக்கு டைம் லிமிட் அப்படிங்கறத நம்ம செட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நமக்கு ஒரு ஐடியல் டைமுக்குள்ள நம்ம டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டார் கான்செப்ட்ல 3rd வேர்ட் ஏ. இந்த ஏ அப்படிங்கிறது அடாப்டேஷன். வரது பாப்போமே அப்படின்னு அட்வென்ச்சரஸா இருக்கவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வருது, இவ்வளவு நாள் இதை நம்ம பண்ணியாச்சு, இப்பயே நம்ம இந்த புது ஜாப் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க டக்குன்னு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த குயிக்கா எடுக்கிற டெசிஷன் அவங்களுக்கு ரொம்ப லைஃப் சேஞ்சிங்கா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்க எதிர்பார்த்த அந்த ஜாப்ல இல்லாம போறதுக்கும் அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம அட்வென்ச்சரஸா திங்க் பண்ணி அந்த டெசிஷன் எடுக்கும்போது நம்ம எதிர்பார்த்த அந்த ஃபன்னை கொடுக்காம போறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த அட்வென்ச்சரஸ் மைண்ட் செட் இருக்கவங்க எல்லாத்தையும் எடுத்து பாத்துருவோமே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. பட் அப்படி நீங்க யோசிக்கும் போது ஒரே ஒரு நிமிஷம் இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னா பிளான் பி இருக்கிறது ரொம்ப அவசியம். அதையும் அடாப்ட் பண்ணி பாருங்க அப்படின்றத இந்த மெத்தட்ல இந்த கான்செப்ட்ல சொல்ல வராங்க. 4வதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டார் கான்செப்ட்ல, அதாவது ரிவிஷன். நம்ம வாழ்க்கையில நம்ம கரெக்டான முடிவுகளா இருக்கும் அப்படின்றத நம்மளால சொல்லவே முடியாது. நம்ம பண்ண போறதெல்லாம் நம்ம அறிவுக்கு எத்தனை விதத்துல, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல, நம்ம அனுபவத்துல, நம்ம உள்ளூர் அந்த உணர்வு சொன்ன விதத்துல நம்ம ஒரு முடிவெடுப்போம். அவ்வளவுதான். இருக்கிறதுலயே லீஸ்ட் டேமேஜ் எது பண்ணுமோ அதுதான் நம்ம அந்த டெசிஷன் எடுப்போம். டிசாஸ்டர் சிச்சுவேஷன்ல ஒரு முடிவு எடுக்கணும்னு வரணும்ல, எனிமீஸ் அட்டாக் பண்ணலாமா, இல்ல பல உயிர்கள் இன்வால்வ் ஆயிருக்க ஒரு சிச்சுவேஷன்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன்ல முடிவு எடுக்கும் போது கூட நம்ம என்ன பார்ப்போம், கண்டிப்பா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு, ஆனா எது கம்மியா டேமேஜ் ஆகும் அப்படின்றத பொறுத்துதான் முடிவு எடுப்பாங்க. அது மாதிரி நாமளும் எல்லா முடிவுகளையும் கரெக்டா எடுப்போம்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த முடிவுகளை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓப்பன் மைண்டடா இருக்கணும். இந்த ஜாப்பனீஸ் பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க தப்பான ட்ரெயின்ல ஏறிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடுங்க. ஏன்னா ரொம்ப தூரம் போக போக திரும்பி வரதுக்கான அந்த ஜேர்னி ரொம்ப டயரிங்கா இருக்கும்.
அண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா கூட இருக்கும். நமக்கு தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு கட்டத்துல ரியலைஸ் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். தப்பான டெசிஷன் எடுத்துட்டோமே அப்படின்ற ரிக்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லைஃப்ல நமக்கு ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கு. ரொம்ப முக்கியமான டெசிஷன், லைஃப் டேர்னிங் டெசிஷன் எடுக்கும்போது ஆறாமற சிந்திச்சு செயல்படுதுன்றது. அதுவே ரொம்ப குட்டி குட்டி டெசிஷன் எடுக்கிறது, டெய்லி லைஃப்ல டெசிஷன் எடுக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு ஈஸியா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியா வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற இந்த கோல்டன் ஹார்ஸ் இன்னும் மீனிங்ஃபுல்லான விஷயங்களுக்கு செலவழிக்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. நேற்றைய தோல்வி இன்றைய வெளிச்சம், இன்றைய வெளிச்சம் நாளைய உச்சம். உச்சத்தை அடையலாமா?